கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளியிலே தான் அது இயங்கி வருகிறது. இந்த 10 ஆண்டு காலமாக அந்த கல்லூரிக்கு எந்த விதமான கட்டிடமும் கட்டித்தரவில்லை. அதற்கான அடிப்படை வசதிகளிலே அங்கு மழை பெய்ந்தால் கூட அந்த கல்லூரி விடுமுறை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருப்பது. ஆகவே நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு வரலாற்று முதல்வர் அவர்களும் அந்த கட்டடத்தை கட்டித் தருவார்கள் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். பல வருட காலமாகவே எங்களோட காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநகராட்சி வளாகத்தில் ஒரு பொதுமக்கள் நடமாடக்கூடிய ஒரு கழிப்பறை வசதியும் இல்லாத ஒரு கல்லூரியாக தான் காணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிலையில் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம காலேஜுக்கு அப்படின்னு ஒரு தனி பில்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நிறைய ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக இந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்கேன். நான் வந்து இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸு பெரிய கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து சேர்ந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. ரொம்ப இறைச்சல்னால எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திக்கிறோம். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு கலை கல்லூரி வேண்டும் என்று 2010ஆம் ஆண்டே அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் KPP சாமி கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் அதன் பிறகு நடந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் திருவொற்றியூர் தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என 2012ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஆனால் அந்த அறிவிப்பு வெறும் கண்துடைப்பு என்பது சிறிது நாட்களுக்கு பிறகுதான் மக்களுக்கு புரிந்தது. 2012ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட அந்த கல்லூரிக்கென்று தனியாக இடம் ஒதுக்கப்படாமல் ஒரு மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது. சரியான பராமரிப்பு இல்லாத கட்டிடங்கள், மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரே கழிப்பறை என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கல்வியை அசுத்தமாக்கியது அன்றைய அதிமுக அரசு. இந்த துயரம் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக தொடர்ந்தது. பலமுறை மாணவர்கள் போராட்டம் நடத்தியும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் குப்பனும் தன்னுடைய தொகுதி மக்களின் துயரத்திற்காக குரல் கொடுக்கவில்லை. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தது. சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட KP சங்கர் என்னும் நான் திருவொற்றியூர் தொகுதி மக்கள் தங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கும் மண்ணின் மைந்தனான KP சங்கர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தனர். KP சங்கர் சட்டமன்ற உறுப்பினரானவுடன் திருவொற்றியூர் தொகுதி மக்களின் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளையும் அடிப்படை வசதிகளையும் செயல்படுத்தினார். அதில் மிக முக்கியமான ஒன்று மாணவர்களின் கல்வி நலன் காக்கும் திருவொற்றியூர் தொகுதி மக்களின் 13 ஆண்டு கால கனவான புதிய திருவொற்றியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. திருவொற்றியூர் 13 ஆண்டு கால மாணவர்களின் கனவாக இருந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட்டுறவுக்கு சொந்தமான இடத்தில் 2 ஏக்கர் நிலத்தில் 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்களின் தீவிர முயற்சியால் ரீட் கூட்டுறவுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய அரசு கலை கல்லூரி கட்டும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. கட்டப்பட உள்ள புதிய கல்லூரியில் சுமார் 2000 மாணவர்கள் கல்வி பயிலும் வகையில் தரைத்தளம் மற்றும் 2 அடுக்கு கட்டிடங்களில் 18 வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகம், அலுவலகம், ஆசிரியர்களுக்கான அறைகள் அமைய உள்ளன. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப தனது தொகுதி மக்களின் நீண்ட கால கல்வி தேவையை உடனே நிறைவேற்றிய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்களை அவரது தொகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். இப்போது எங்க கல்லூரிக்குன்னு தனியாக விம்கோ நகர்ல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் கூடிய ஒரு கல்லூரி கட்டிட்டு இருக்காங்க. அதுல மாணவர்களாகிய எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்காக சட்டமன்றத்தில் போயிட்டு பேசின MLA மற்றும் வந்து இந்த கோரிக்கையை ஏற்று எல்லாமே அமைச்சு கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சோம். இப்போ இந்த ஏரியாவுக்கு காலேஜ் வர்றதுன்றது மணலி ஏரியா, குண்டிக்குண்டி, ஏறக்குறைய டோட்டலாகவே திருத்தூருக்கு அடுத்த பகுதி எல்லாத்துக்குமே சௌகரியம் தான். ஸோ இப்போ விம்கோவில் வந்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் வருதுன்றனால யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலேஜ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் வந்து நம்ம நார்த் மெட்ராஸ் வந்து நல்லா ஃபார்வர்டாக தெரிவாங்க எல்லாருக்கும் பிரைட்டாக. தூரத்தில் அனுப்புறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அது கிட்ட இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கள் படிப்பு முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு காலேஜ் கட்டினா எங்கள் பசங்க அங்கே நல்லா படிக்கும். இது இங்கே திறந்துட்டா இன்னும் நல்லா இருக்கு எங்களுக்கு. அவ்வளோதான். சட்டமன்றத்தில் மதிப்பிற்குரிய எங்களது MLA திரு KP சங்கர் அவர்கள் இதை விரிவாக எடுத்து பேசி இன்றைய தினத்தில் அஜாக்ஸ் பஸ் நிலையத்தில் ரைட் கூட்டுறவுக்கு சொந்தமான இடத்தில் அரசு நிலத்தில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
அரசிடம் அனுமதி பெற்று இன்றைய திருவொற்றியூர் மக்களின் கனவை போக்கிட வகையில் இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக திருவொற்றியூர் தொகுதி மக்களாகிய நாங்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு KP சங்கர் அவர்களுக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த பகுதியினுடைய கல்வியாளர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றவர்கள் நினைத்ததை முடிப்பார், மற்றவர்கள் சுகத்துக்கு உழைப்பார், சத்தியத்தின் பாதை வழி நடப்பார், மக்கள் வளம் மக்களுக்கே கொடுப்பார். துன்பம் அது முடிகிறதே, இவன் சொன்னால் இரவு விடுகிறதே, ஆஹா ஒரு வார்த்தையிலே அட ஆகாயம் தான் விடுகிறதே, தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம். நாடு போற்றும் நல்லாட்சியில் ஒளிமயமாகும் ஒற்றியூர்.